நாங்கள் ஒழுங்காக வாடகை கொடுத்துன்னு வரோம். இன்னும் 7 கோடி எக்ஸஸ் டெபாசிட் வேறு பண்ணியிருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சமயத்தில் நாங்கள் லீகலாக எக்ஸ்டென்ஷன் எனக்கு கொடு அப்படின்னு லெட்டரும் அமைச்சிருக்கோம். அந்த லெட்டருக்கும் பதில் சொல்லாமல் நான் பண்ணிடுறேன் ஓவராலாக எங்களை சொல்லிட்டு மிஸ்லீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட்ல இது மாதிரி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமே வேணாம். லீகலி ஹவ் இஸ் இட் பாசிபிள்? பண்ணித்தரோம் சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு இன்னையோட முடித்து இன்னைக்கு காலி பண்ணிட்டு வக்கேட் பண்ணுங்கன்னு ஒரு லெட்டர் கூட தரல. வர்பலாவும் தெரியல, ரிட்டனும் தெரியல. இன்ஃபேக்ட் நாங்கள் லாஸ்ட் வீக்கில் லெட்டர் எழுதியிருக்கோம், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுவோம். அந்த ரெக்வஸ்ட்டுக்கு இது வரைக்கும் பதிலே இல்லை. அவங்க வந்த நோக்கமே உன்னை காலி பண்ணிட்டு போகிறது தான் என் வேலை அப்படின்ற நோக்கத்தில் வந்து ஆர்டிஓ அம்மா வந்திருக்காங்க. நடையா நடந்திருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே போயாச்சு. அவங்க லாஸ்ட் வீக் வரையும் இந்த 30ஆம் தேதி 13ஆம் தேதி முடியுது, 14ஆம் தேதி காத்தாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் இவ்வளோ பேரை இன்மேட்ஸ் உள்ளே வச்சுக்க மாட்டோம். ஃபாரின் டெலிகேஷன் நாங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணிருக்க மாட்டோம். உள்ளே யாரை வச்சுக்காம நான் வெக்கேட் பண்ணி கொடுத்துருப்போம். நீங்கள் எந்த இன்டிமேஷன் தராமல் ஒன்றுமே தராமல் ஒரு சின்ன ஒரு ரூம் வீட்டில் கொடுத்துருந்தா கூட நீங்கள் அடுத்த நாள் காலி பண்ணால் நீ 10 நாள் முடி சொல்லணும். அதுவும் சொல்லலை. திடீர்னு காலையில் வந்துட்டு போலீஸ் உள்ள விட்டு தடத்தட நுழையிறாங்க அராஜகமாக. நாங்கள் இங்கே 30 வருஷமாக லீஸில் இருக்கோம். லீஸு நேற்றுக்கு 5:30 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு. எங்களுக்கு மினிமம் 3 மாதமாக டைம் வேணும் வக்கேட் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே நாங்கள் ரிட்டு இன்னைக்கு காலைல மென்ஷன் பண்ணியிருக்கோம். 3 மணிக்கு வருது. 3 மணிக்கு வரத்துக்கு முன்னாடி ஆர்டிஓவும் போலீஸ் அஃபிஷியல்ஸும் கோர்ட்டில் ஆர்டர் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இல்லை சப்ஜுடிஷியஸாக இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடாதுன்றேன். அதையும் மீறி நாங்கள் பண்ணி தான் அவனை எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணுவேன்றாங்க. 13ஆம் தேதி நைட்டு முடியறது, 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது முடியறது. 14ஆம் தேதி காலம்பரை 7 மணிக்கு போலீஸ் வருன்றது எந்த இடத்துல நடந்திருக்கு? இது பொலிட்டிக்கல் வெண்டாட்டா இல்லாமல் நான் வேறு என்னன்னு சொல்கிறேன். அதை எழுவிடுது. அதுதான் கரெக்ட் ஆஃப் த கேஸ். இதுதான் நாங்கள் ஒழுங்காக வாடகை கொடுத்துன்னு வரோம். இன்னும் 7 கோடி எக்ஸஸ் டெபாசிட் வேறு பண்ணியிருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சமயத்தில் நாங்கள் லீகலாக எக்ஸ்டென்ஷன் எனக்கு கொடு அப்படின்னு லெட்டரும் அமைச்சிருக்கோம். அந்த லெட்டருக்கும் பதில் சொல்லாமல் நான் பண்ணிடுறேன் ஓவராலாக எங்களை சொல்லிட்டு மிஸ்லீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட்ல இது மாதிரி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமே வேணாம். லீகலி ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஹவு எனி ஒன் கேன் கம் இன் டு another person's place and forcibly take possession? Now how can they take the law into their hands? That is the question. சார் 30 வருஷமா லீஸ்ல இருக்கீங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க முன்னாடியே கேட்டுக்கலாமே. 11th நாங்கள் பல தடவை லெட்டர் கேட்டாச்சு, கலெக்டர் ஆஃபீஸ் போயாச்சு, அவங்க மீட் பண்ணியாச்சு, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் ஆஃபீஸும் போய் சென்னையில் பேசியாச்சு, இங்கே திருச்சி கலெக்டர் ஆஃபீஸ் பேசியாச்சு, ஆர்டிஓட்ட பேசியாச்சு. பண்ணித்தரோம் சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு இன்னையோட முடித்து இன்னைக்கு காலி பண்ணிட்டு ஒரு லெட்டர் கூட தரல. வர்பலாவும் தெரியல, ரிட்டனும் தெரியல. இன்ஃபேக்ட் நாங்கள் லாஸ்ட் வீக்கில் லெட்டர் எழுதியிருக்கோம், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுவோம். அந்த ரெக்வஸ்ட்டுக்கு இது வரைக்கும் பதிலே இல்லை. நேற்று ஈவினிங் திடீர்னு 5:30 மணிக்கு வந்து சின்ன ஒரு நோட்டு கொடுத்துட்டு போகிறாங்க, நீங்கள் வந்து வெக்கேட் பண்ணி ஆகணும். வெக்கேட் பண்ணவும் சொல்ல நீங்கள் வந்து முடியுது, இன்னையோட முடியுது, அவ்வளோதான், பில்டிங் டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்குங்க, இவ்வளோதான் மெசேஜ். அதுலேயும் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் நாங்கள் வந்துடுவோம் போலீஸோட, வெக்கேட் பண்ணிட்டு போயிடு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தகவலும் தெரியல. எதுவுமே தெரியாமல் ஒரு சின்ன வீடு இருந்தால் கூட வெக்கேட் பண்ணுறதுனா சாமா சர்டிஃபிகேட் எடுத்து போகிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். இது உலகம் அறிந்த உண்மை. ஒரு வீட்டில் கொடுத்துன்னு இருக்கும், அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்குன்னா வெக்கேட் பண்ணி போட்டு அடுத்த வீடு பார்க்கறது 10 நாள். இவ்வளோ பெரிய ஹோட்டலில் 100 இன்மென்ட்ஸ் இருக்காங்க, உள்ள ரூம்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஃபாரின் கெஸ்ட் டெலிகேட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரஷ்யாவிலேருந்து வந்து 10 பேர் தங்கியிருக்காங்க. இன்னொரு 15 நாள் இருக்க போகிறாங்க. இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஆகிருக்கு. அவங்களே எப்படி விட்டுட்டு போகுது? எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துருவோம் சொன்னால் தமிழ்நாடு எப்படி கொடுத்து போக முடியும்? அவங்க எங்கள் எஸ்ஆர்எம் போர்டு நம்பி தான் அவங்க பைன் பண்ணி இங்கே வந்திருக்காங்க அக்ரிமெண்ட்டில். எப்படி நாங்கள் அது அட்லீஸ்ட் எங்களுக்கு 3 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், புது இன்வெஸ்ட் போடாமல் இருக்கும் ரெக்வஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு அவங்க வந்த நோக்கமே உன்னை காலி பண்ணிட்டு போகிறது தான் என் வேலை அப்படின்ற நோக்கத்தில் வந்து ஆர்டிஓ அம்மா வந்திருக்காங்க. இன்னைக்கு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சார் பொசிஷன் எடுக்கிறதுக்கு சொன்னோம் சார். டிஆர்ஓ மேடத்துக்கு நாங்கள் கேட்குறதுனா இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்டில் மோஷனில் நம்ம போட்டாச்சு, நம்பர் ஆயிடுச்சு, 3 மணிக்கு வருது, அது வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறோம். ஆனாலும் அவங்க அதுக்கு கூட நாங்கள் டைம் தர முடியாது, நாங்கள் இந்த வேலையை பார்ப்போம், இன்னைக்கே அவங்க இது பண்ணி எவிஷன் எடுத்தே தீர்வுன்னு அடமெண்ட்டாக சொல்லிட்டு ஆமாங்க. இப்போ லாஸ்ட் வீக்ல தான் இதை பத்தி இது பண்ணி இது நீங்க 6 மாசமாவே நடையா நடந்திருக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே போயாச்சு. அவங்க
லாஸ்ட் வீக் வரைக்கும் இந்த 30ஆம் தேதி 13ஆம் தேதி முடியுது 14ஆம் தேதி காத்தாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் இவ்வளோ பேரை இன்மேட்ஸ் உள்ள வச்சுக்க மாட்டோம். ஃபாரின் டெலிகேஷன் நாங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணிருக்க மாட்டோம். உள்ளே யாரை வச்சுக்காங்கன்னா வெக்கேட் பண்ணி கொடுத்துருப்போம். நீங்கள் எந்த இன்டிமேஷன் தராமல் ஒன்றுமே தராமல் ஒரு சின்ன ஒரு ரூம் வீட்டில் கொடுத்துருந்தா கூட நீங்கள் அடுத்த நாள் காலி பண்ணால் நீ 10 நாள் முடி சொல்லணும். அதுவும் சொல்லலை. திடீர்னு காலையில் வந்துட்டு போலீஸ் உள்ள விட்டு தடத்தட நுழையிறாங்க அராஜகமாக. சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது லீஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சுன்னு சொன்னீங்க சார். ஆனால் டூரிசம் டிபார்ட்மெண்ட் 26 கோடி ரூபா நீங்கள் பெண்டிங் வச்சுருக்கீங்க. அது சப்ஜுடிஸ் இருக்குது. அது ரொம்ப 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 தப்பான காரியம். நீங்கள் ஒரு இடத்துல ரெண்டுக்கு இருக்கீங்க, 4 வருஷமாக இருக்கீங்க. திடீர்னு ஓனர் வந்து நீங்கள் முதல் வருஷத்துலேருந்து இப்போ 10,000 ரெண்ட் கொடுத்துறீங்க, முதல் வருஷம் 25,000 ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கிளைம் பண்ண முடியுமா? அதான் நிற்குது. அதை நாங்கள் கோர்ட்டு கொடுத்துருக்கோம். லெட் கோர்ட் டிசைட். அது நீங்களும் நானும் டிசைட் பண்ண முடியாது. இல்லை என்ன. ஸோ அதுதான் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். எங்கள் தரப்பு என்ன வாதம் வந்து கோர்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ கோர்ட்டில் நிற்கும். அது இஷ்யூ கிடையாது. அது கட்டுறவங்க ஒத்துக்கிறோம். அதுவே இஷ்யூ கிடையாது. இப்போது அதனால நீ இன்றைக்கே வைக்க எந்த இடத்துல 13ஆம் தேதி 12 மணிக்கு நைட்டு முடியுது, 14ஆம் தேதி 6 மணிக்கு வந்து போஸ்ட் எங்கேயா சொல்லுங்க. நீங்க தான் மீடியா இருக்கீங்க. தென் கோர்ட் அதர் தென் கோர்ட் வாட் ஆப்ஷன். அவங்க வந்து ஃபோர்ஸபிளா சார் நான் எவிட் பண்ணேன்னு ஒரே முடிவோட உள்ள வந்து இன்வென்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. இதுதான் அவங்க எடுத்து நடவடிக்கை. கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு, இந்த திருச்சியில இருக்கு, மதுரை இருக்கு சொல்லி we respect judiciary, we have mentioned them. இந்த கோர்ட்ல மென்ஷன் ஆயிருக்கு, ரிட் வந்திருக்கு அப்படின்னு. you being an higher authority, official authority should also respect court ன்னு இருக்கும். நீங்க சிம்பிளா சொல்லுங்க. ஒரு 100 பேர் இருக்காங்க. நான் திடீர்னு காலி பண்ணி போய் சொன்னா எங்க போவாங்க? பிளஸ் ரஷ்யன் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் பேசி இந்த எஸ்ஆர்எம் ஹோட்டல் தான் பெஸ்ட் சேஃப் சொல்லி எங்கள்கிட்ட அமைச்சிருக்காங்க. இந்த சேஃப்டி நான் எப்படி தமிழ்நாடு கொடுத்துட்டு என்ன யார் பொறுப்பாவாங்க? இதுக்கெல்லாம் 1 மாசம் அவகாசம் கேட்கும். ஐபி அப்ரூவல் இல்லாம வந்து ஃபாரின் ஸ்டே பண்ண முடியாது. இல்ல இந்த மாதிரியான உங்களுக்கு எல்லாமே தெரியும். இல்ல சார், இல்ல உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இந்த அழுத்தத்தின் பின்னணியில பெரம்பலூர் தொகுதியில போட்டியிட்ட அரங்கேற்கும் உங்க ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தருக்கும் உள்ள அந்த அரசியல் உள்ள நான் போக விருப்பப்படலைங்க. நான் ஒரு டைரக்டர் குரூப் பிஆர்ஓனால அரசியலுக்கும் எனக்கு இது ஈடுபடுத்த விருப்பப்படல. ஆனால் இது வந்து இயற்கையில் எல்லாருக்குமே தெரியும் எதனால் இது நடக்குதுட்டு. ஓவர் நைட்டு இதே சேலம்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, தஞ்சாவூர்ல சங்கம் ஹோட்டல். அதை உடனே காலி பண்ணிட்டாங்களா? அந்த அம்மாவை கேட்டேன், நீங்க லீகலா பேசுறீங்க தஞ்சாவூர்ல. நான் இந்த ஜூடிஷியல் ஆர்டி ஓட்டுறேன். நீங்க ஆர்டி விட தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா இடத்துக்கும் ஆர்டி விட ஒரே விடு தான். அவங்களுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டமா? இதுல நீங்க புரிஞ்சுங்க. இது அரசியல் அழுத்தமா இல்ல வியாபார அழுத்தமா? நீங்க சொல்ற திமுக அழுத்தம் எடுத்துக்கலாமா? இதுக்கு எங்கிட்ட விட இல்லைங்க. நீங்களே சொல்லுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பார்த்தசாரதிங்க. என் பேர் சேனா பிரசாத். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.